Hello friends, welcome to our channel. இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் ரெசிபி ரவா கிச்சடி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்களா. நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. இன்னைக்கு நம்ம ரவா கிச்சடி பண்றதுக்காக இந்த கப்ல 1 கப் வெள்ளை ரவை எடுத்திருக்கேங்க. அதை இந்த மாதிரி ஒரு பேன்ல போட்டு நல்லா வறுத்துக்கலாம். நம்ம வறுத்துட்டு இருக்க வெள்ளை ரவை பொன்னிறமா வறுபட்டதையும் நம்ம எடுத்துடலாங்க. பொன்னிறமா வறுபட்டதையும் நமக்கு ரொம்ப சூப்பரான ஸ்மெல் வருங்க. அப்பவே நம்ம தனியா எடுத்து வச்சுக்கலாம். பாருங்க, இப்ப ரவை நல்லா வறுபட்டுருச்சு. இதை அப்படியே எடுத்து வச்சுக்கலாம் தனியா. அந்த பேன்லயே 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கடுகு கொஞ்சம், வெள்ளை உளுந்து பருப்பு கொஞ்சம், கடலை பருப்பு கொஞ்சமா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருணுங்க. கருவேப்பிலை சிறிதளவு சேர்த்துக்கலாங்க. இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நீல நீளமா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க 3 பச்சை மிளகாய் இதுல சேர்த்துக்கலாங்க. அடுத்ததா சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்க இஞ்சி துண்டுகள் 1 ஸ்பூன் அளவுக்கு இதுல போட்டுடலாங்க. இது நல்லா வதங்கட்டும். நெக்ஸ்ட் ஒரு 5 முந்திரி பருப்பை நம்ம இதுல சேர்க்க போறோங்க. முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தாங்க. நம்ம இதை சேர்த்து கிச்சடி பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கும். சேர்க்காம கூட பண்ணலாங்க. ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கோங்க. அதையும் இதுல போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் நம்ம சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுறணும். மஞ்சள் தூளோட பச்சை வாசனை எல்லாம் போகணுங்க. அது வரைக்கும் கிளறிக்கலாம். அடுத்ததா ஒரு தக்காளியை சின்ன சின்ன கட் பண்ணி வச்சிருக்கோம். அதையும் போட்டுடலாங்க. தக்காளி வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வெஜிடபிள் சேர்த்துக்கலாங்க. நான் இன்னைக்கு கேரட், பீன்ஸ் 2 வெஜிடபிள் சேர்த்திருக்கேன். பட்டாணி கூட நம்ம சேர்த்து செஞ்சுக்கலாம். கேரட் 1 கேரட் எடுத்திருக்கேங்க. சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்திருக்கேன். 6-7 பீன்ஸையும் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க. அதை நம்ம அடுத்ததா சேர்க்க போறோம். பாருங்க, இது நல்லாவே வதங்கிடுச்சு. இப்ப பீன்ஸ் சேர்த்துக்கலாம். கூடவே கேரட்டும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டு இதை நல்லா கிளறி விட்டுறணுங்க. தண்ணி எதுவும் சேர்க்காம 3 நிமிஷம் காய் இப்படியே வேகட்டுங்க. பாருங்க, இந்த மாதிரி ஒரு 3 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அடுத்ததான் நம்ம ரவை எந்த கப்ல எடுத்திருக்கிறோமோ அந்த கப்லயே 2 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்க்கிறேங்க. பாருங்க, தண்ணி சேர்த்தாச்சு. இப்ப ரொம்ப நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. தண்ணி இந்த மாதிரி கொதிக்கும் போது காய் எல்லாமே ரொம்ப நல்லா வெந்துருங்க. நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம ரவை சேர்க்கணுங்க. நம்ம இப்ப வறுத்து எடுத்து வச்சிருக்க 1 கப் ரவைய ஃபுல்லா சேர்த்துக்கூடாதுங்க. கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து இந்த மாதிரி கிளறி விட்டுலாங்க. ஃபுல்லா சேர்த்தோம்னா நமக்கு கட்டி சேர்ந்துடும். அதனால கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுருணுங்க. பாருங்க, இப்ப ரொம்பவே சூப்பரான கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. சிம்ல வச்சு நம்ம இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுலாங்க. இப்போ 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க. மேலால மல்லித்தலை இல்ல புதினா தலையை அப்படியே தூவி விட்டுலாங்க. இப்ப அப்படியே நல்லா கிளறி விட்டுலாங்க. இப்ப ரொம்ப சூப்பரான கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. நம்ம ரவையை நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. நிறைய பேருக்கு பிடிக்காது. ரவை இந்த மாதிரி ரவா கிச்சடியா செஞ்சு கொடுக்கும்போது நிறைய பேர் விரும்பி சாப்பிடுவாங்க. அதே சமயம் நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்க்கறங்காட்டி இது ஹெல்தியும் கூட. சோ உங்க வீட்லயும் இந்த ரவா கிச்சடியை செஞ்சு பாருங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.